முருகாசரணம் 108 திருப்புகள் எழுதி முடித்த அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையம் குருவருள் பக்தியொலி குழு நடத்திய 3வது கட்டமாக நடத்திய 108 திருப்புகள் முதலாவது சீனியாரிட்டி பிரகாரம் பதிவு செய்த 810 நபர்களுக்கு நேற்றைய தினம் திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டது. அடுத்த 900 அன்பர்களுக்கு இன்று காலை 10 முதல் 1 மணி வரை திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரை மீத உள்ள 400 நபர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. அதனால பதிவு செய்த சீனியாரிட்டி பிரகாரம் பதிவு செய்த அன்பர்களில் நம்ம ஒரு 900 அன்பர்களுக்கு இன்னைக்கு பட்டமளிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு சிறு பிரார்த்தனை. நம்ம திருப்புகள் எழுதிய நோட் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. வாய்ப்பு இருந்தால் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். நீங்கள் யாரும் பேச முடியாது, மற்றபடி நம்ம இங்கே என்ன பேசுகிறோமோ அது உங்களுக்கு கேட்கும். உங்களுடைய திருப்புகள் எழுதின நோட்டை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு சிறு பிரார்த்தனை நாம் இப்போ செய்ய இருக்கின்றோம். நம்ம அனைவருமே எழுதும்போது சில வேண்டுதல்கள், சில சங்கல்பங்கள், சில பிரார்த்தனைகள் வைத்திருப்போம் முருகப்பெருமானிடம். அந்த பிரார்த்தனையை பட்ட மளிப்புக்கு முன்பு மனதார நம்ம அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும். அதற்கான ஒரு சிறு கூட்டு பிரார்த்தனை. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. கண்களை மூடி வாய்ப்பு இருந்தால் விளக்கு ஏற்றிக் கொள்ளலாம். மனதார அந்த கூட்டு பிரார்த்தனையை நம்ம செய்வோம். அருள்மிகு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து முருகப்பெருமான உங்களுடைய ஆழ் மனதில் நினைந்து அவரிடம் சமர்ப்பணம் செய்க. ஓம் சரவண பவா. அருள்மிகு முருகப்பெருமானே, திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர் திருவடிகளை நினைத்து நாங்கள் இன்று உன் சந்நிதியில் உம் நினைவில் பணிவுடன் நின்றிருக்கின்றோம். நாங்கள் பக்தியோடு எழுதிய இந்த திருப்புகழ் எங்கள் மனங்களை சுத்தமாக்கி எங்கள் வாழ்க்கையை உயர்த்த அருள் புரிவாயாக. திருப்புகழ் எங்கள் எழுத்து ஒவ்வொன்றும் உன் திருநாமமாகி எங்கள் பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை அளிக்க அருள்வாய் முருகா. எங்கள் உள்ளத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள், வேண்டுதல்கள், சங்கல்பங்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். உம் திருவருளால் அவைகள் அனைத்தும் நிறைவேற எங்களை உம் அருளால் காக்கும். எங்கள் குடும்பம், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஆரோக்கியம், அமைதி, செழிப்புடன் வாழ அருள் புரிவாயாக. நாங்கள்
எழுதிய இந்த திருப்புகழ் எழுத்து எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உம் அருள் எப்போதும் எங்களை வழிநடத்த அருள்வாய் முருகா. உம் அருள் எப்போதும் எங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கட்டும். அருள்வாய் முருகா. ஓம் முருகா. கருணை கடலான குமரனே, எங்கள் அறியாமையால் நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து நாங்கள் எழுதிய இந்த திருப்புகழ் எழுத்துக்கள் உம் திருவடிகளில் பூஜையாக ஏற்றுக்கொள்ள அருள்வாய் முருகா. எங்கள் கைகளால் எழுதப்பட்டது அல்ல, உம் அருளால் எழுதப்பட்டது என்ற பக்தி உணர்வோடு இதனை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணங்கள், கனவுகள், வேண்டுதல்கள் உம் திருவருளால் வெளிப்பட்டு நல்ல பலன்களை மலர அருள்வாய் முருகா. எங்கள் வாழ்வில் தற்போது இருக்கக்கூடிய துன்பங்கள், தடைகள், பயம் அனைத்தையும் உன் வேலின் ஒளியால் கரைத்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும், அமைதி பெறவும், ஆனந்தம் பெறவும் எங்களை சூழ அருள்வாய் முருகா. நாங்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் நலமுடன் வாழ உம் அருள்மலை அனைத்து உயிர்களின் மீது பரவட்டும். இன்று நாங்கள் எழுதிய இந்த திருப்புகழ் அர்ப்பணிப்பு எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல தொடக்கமாக மாற அருள்வாய் முருகா. எங்கள் வேண்டுதலையும் எங்கள் சங்கல்பங்களையும் எங்கள் பிரார்த்தனைகளையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அருள்வாய் முருகா. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. முருகாச்சரணம். 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 நன்றி. திருப்புகழ் குழுவினுடைய பொறுப்பாளர் திரு சோபா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நன்றி. அம்மா பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவருள் ஆன்மீக மையம் குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நம்ம குழுவோட தாரக மந்திரம் பிறவி பெரும்பணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்தை அடிப்படையா கொண்டு நம் குருவருள் ஆன்மீக மையம் அனுதினமும் சிறப்பா செயல்பட்டு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியான திருப்புகழ் மணி, அதாவது திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கிற விழால கலந்துகிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது ரொம்ப சிறப்பா எல்லாருமே அவங்கவுங்களோட முயற்சியை ரொம்ப அவங்கவுங்களோட நேரங்களை நம்ம முருகனுக்காக அர்ப்பணிச்சு
எல்லாருமே வந்து திருப்புகழ் 108 திருப்புகழ் எழுதியிருக்கீங்க. இது ஒரு பெரிய இப்ப கலியுகத்துல இது ஒரு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இத உங்க கையில கிடைக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வாய்ப்பு எங்களால ஏதோ நாங்களும் ஒரு சிறு துரும்பா இருந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு முருகனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு கருவியா இருந்து நாங்க வந்து அத கனெக்ட் பண்ணியிருக்கோம். அத நல்லபடியா நீங்க சிறப்பா எழுதி, அத சப்மிட் பண்ணி, அது அது அதாவது அது எழுதும்போது பல வேண்டுதல்கள், பல உங்களுக்குள்ள நெறைய மனப்போராட்டம் இருந்திருக்கும். அது எழுதி முடிக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு ரொம்ப அ தெளிவு கிடைச்சிருக்கும். அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு அந்த தெளிவு, புரிதல், அந்த திருப்புகழ் எழுதின திருப்புகளோட சக்திய வந்து நீங்க உணரணும். அந்த 108 திருப்புகள எழுதி முடிக்கும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமா. மாற்றத்த நீங்க உணரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மேலான கருத்து. ஆம், அத நீங்க உணர்ந்து இன்னும் முருகப்பெருமானுக்கு வந்து இன்னுமே நெறைய எழுதுறதுன்றது வந்து இப்ப ரொம்ப எல்லார்ட்டயுமே இல்ல. அத வந்து நீங்க இப்ப நெறைய பேர் எழுதுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, மனநிறைவா இருக்கு. அத பல பேர் உங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்த பல பேருக்கு நீங்க கொண்டு சென்று இன்னுமே நெறைய பேர் திருப்புகழ் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கணும். நீங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாரெல்லாம் பழக்கமானவங்க, உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அக்கம் பக்கம் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். திருப்புகழ் எல்லா இடமும் இந்த கலியுகத்துல எல்லா இடமும் திருப்புகழ் பரவி எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும். நல்ல நெறைய திருப்புகழ் எழுதுங்க. நெறைய பேருக்கு அத கொண்டு போய் சேர்க்கணும். ஆ அ குழுவுல வந்து இன்னும் வெளிநாட்டுல இருந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தொலைநோக்கு பார்வையா நாங்க கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு குழு அன்பர்கள் நீங்களும் கூடவே இருந்து எங்களோட செயல்படணும் அப்படின்னு சொல்லி, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எழுதி முடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே அவங்கவங்க வேண்டினது நிச்சயமா கிடைக்கும். நெறைய பேர் வந்து நெறைய வேண்டுனதெல்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னமும் யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கோ எல்லாருக்கும் நிச்சயமா திருச்செந்தூர் போயிட்டு வந்த பிறகு முருகப்பெருமான்ட்ட நாங்க சங்கல்பம் வச்சு வேண்டிக்கிட்டு வருவோம் நேர்ல. எல்லாருக்குமே கூடிய விரைவில எல்லா சகல செல்வமும் கிடைச்சு, எல்லாருக்குமே நல்லபடியா அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா முருகனோட அருள் நம்ம வேலும், சேவலும், மயிலும் துணையா எப்பவுமே நீங்க எங்க போறீங்களோ போற இடத்துக்கு எல்லா இடமுமே உங்களோட துணையா இருப்பாங்க. நம்பிக்கையோட இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாச்சரணம். நன்றி. நன்றிகள் அம்மா. நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையம் பக்தி குழு நடத்திய 3வது கட்டமாக நடத்திய திருப்புகழ் மணி திருப்புகழ் 108 திருப்புகழ் எழுதும் நிகழ்வில் திருப்புகழ் மணி பட்டய விருதானது நேற்று மாலை 810 அன்பர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. தற்போது 2வது 900 அடுத்த 900 அன்பர்களுக்கு நம்ம வழங்கப்பட இருக்கின்றது. மீதி உள்ள அன்பர்களுக்கு இன்று மாலை வழங்கப்படும். மொத்தமாக இன்றுக்குள் 2120 அன்பர்களுக்கு நம்ம வழங்கப்பட்டுவிடும். மேலும் அதுக்கு பின்பு விழா பற்றின தகவலும் இன்னைக்கு இரவு உங்களுக்கு அறிவிக்கப்படும். கொரியர் பற்றின தகவலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்று நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்தோன்னா நிகழ்வுக்கு விழாவுக்கு நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஏற்பாடுகள் செஞ்சுருப்பீங்க. அந்த அறிவிப்புகள்லாம் நம்ம மேலும் தொடர்ந்து வர இருக்கின்றது. அதனால பொறுமையா இருங்க. நிச்சயமா உங்க எல்லாத்துக்குமே சாமி பாதத்தில் வச்சு அந்த அர்ச்சனை, சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நம்ம பூஜை செய்யப்பட்டு அந்த பட்டய திருப்புகழ் மணி பட்டய விருதான அனைவருக்கும் கொடுக்கணுங்கிறது எங்கள் நோக்கம். அது நம்ம நேரடியும் வாங்கிக்கலாம், நம்ம கொரியர் வழியாக வாங்கிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை குழு தொடர்ந்து செய்யும். சரியா? நன்றி. இப்போ நம்ம நேற்றைய தினம் 810 அன்பர்களுக்கு முழுமையாக பார்த்தோம். அடுத்த சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பெயரை வாசித்து உங்களுக்கு வந்து அந்த திருப்புகழ் மணி அப்படின்ற நிலை அப்படின்றது தன்மையில் மற்றொரு தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒன்று. புகழக்கூடிய அந்த திருப்புகழை வந்து தேவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், தேவர்களுடைய எப்படி இருக்கும், அவர்களுடைய அந்த சுபாவம் எப்படி இருக்கும், அதை பார்க்க அந்த அளவு நமக்கு ஏற்படுத்துவதற்கு இந்த பட்டயம் அனைவருக்கும் திருப்புகழ் மணி என்னும் உயரிய பட்டயம் உங்களுக்கு முருகப்பெருமான் மூலமாக வழங்கும் போது உங்கள் மனோநிலையானது ஒரு கட்டத்திலிருந்து நிலைக்கு
செல்கின்ற இதனமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் பக்குவங்களும் ஞானஸ்தியும் உங்களுக்கு உண்டாகும். நன்றி. இப்ப பட்டயங்களை அறிவிக்க இருக்கின்றோம். நன்றி. ஈழத்தை சார்ந்த திருமதி சா அங்கேற்கண்ணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோட்டை சார்ந்த திருமதி சுசீலா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருத்தங்களை சார்ந்த திருமதி சுதா பி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி ஸ்ரீபாலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திருமதி டி நவநீதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வி சி அக்ஷயா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி எஸ் ஜெய செல்வின் ராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவையை சார்ந்த திருமதி லோகநாயகி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கல்லை சார்ந்த திருமதி சுசீலா தியாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி பி பிரீதா கண்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த செல்வி எஸ் கோபிகாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. துபாயை சார்ந்த திருமதி கோமதி ராஜேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கரம்பக்குடியை சார்ந்த திருமதி பி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கல்பாக்கத்தை சார்ந்த திருமதி சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திருமதி சௌ ஆதிலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாம்பேவை சார்ந்த திருமதி சிவகாமி ராமநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ரத்னா அன்பரசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி சாந்தி கிருஷ்ணாகுமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி சித்ரா விளவன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திருமதி நா ரதீஷ் பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி யு முருகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வி சுனிதா முருகானந்தம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி எம் பிரித்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த அம்மா வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ஆர் விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகங்கையை சார்ந்த திருமதி லட்சுமி அழகப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி என் ரோசலின் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த திருமதி சாந்தி குணசீலன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வல்லன் குமரன் விலையை சார்ந்த திருமதி டி சரோஜா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ரெட்டிப்பட்டியை சார்ந்த திருமதி கா கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டையை சார்ந்த திருமதி ரா யுவராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி எம் கார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தலைவாசலை சார்ந்த திருமதி ஜோதி பிரபா ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலையை சார்ந்த திருமதி ஆர் தேவகி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சுந்தராபுரத்தை சார்ந்த திருமதி எல் லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி மா மல்லிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வில்லுப்புரத்தை சார்ந்த திருமதி ஏ வசந்தா பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிறுகாலியை சார்ந்த திருமதி ரேவதி சவுந்தரராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வெங்கலபுரத்தை சார்ந்த திருமதி சி லாவண்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி இந்துமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஓசூரை சார்ந்த திருமதி சு பவித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி பி செல்வகுமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வல்லன் குமார விலை சார்ந்த திருமதி ஏ
ராதிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சந்தையடியை சார்ந்த செல்வி எஸ் சஜினா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த எம் பிரபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி வளர்மதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவாந்திரத்தை சார்ந்த திருமதி எம் மீனாட்சி நாராயணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த வெங்கடேசன் சே அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி ஆர் சுபலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி தன பத்மா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூனேவை சார்ந்த திருமதி சித்ரா நடராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த திருமதி எஸ் மணிமேகலை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கே ஆருத்ரா கிருஷ்ணமூர்த்தி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அலமேலு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புவனகிரியை சார்ந்த திரு உலகநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குளத்தூரை சார்ந்த திருமதி வளர்மதி ஜெயசித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி மோ கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாமக்கல்லை சார்ந்த செல்வி மௌனிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி ஏ சிவ கவிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. லால்புரத்தை சார்ந்த திரு கோ சுகுமாரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி தே செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி வசந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த செல்வன் மு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திருமதி எஸ் பெருமாள் தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி செல்வ புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. போடிநாயக்கனூரை சார்ந்த திருமதி சத்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி செல்வமீனா சுயம்பலிங்கம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பல்லடத்தை சார்ந்த திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திருமதி கனகதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மகேஸ்வரி ரவிசங்கர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சந்தையடியை சார்ந்த செல்வி எம் அக்ஷயா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ரோஜாவே அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சிவ ரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி வர்ஷா காயத்ரி ரவிசங்கர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வேடசுந்தரை சார்ந்த செல்வன் லோகேஸ்வரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பல்லடத்தை சார்ந்த திருமதி தயனேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் செல்வன் தயனேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குமாரபாளையத்தை சார்ந்த திருமதி கா ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமதி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி எம் சிவசக்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி டி சொர்ணா செல்வம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மு ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. டெல்லியை சார்ந்த திரு ஆர் சரவணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டையை சார்ந்த திருமதி சி முத்தம்மை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பிரம்மசக்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி முருகேஸ்வரி பி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சி விஜயலட்சுமி சேகர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ஆ சரண்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி செல்வி பாலச்சந்திரம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி மா சுடர் செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெரியகுளத்தை சார்ந்த திருமதி எம் மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த அம்மா லட்சுமி பிரபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த எம் விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியை சார்ந்த திருமதி பெயர் சந்திரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திருமதி கோ ராஜசுந்தரி அவர்களுக்கு
திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி மீரா மூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி பராசக்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வனஜா கார்த்திகேயன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மீனாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி ராஜலட்சுமி ஆனந்த் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி காமாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடுவாஞ்சேரியை சார்ந்த திருமதி ரஞ்சினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. முசிறியை சார்ந்த திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சி திருமதி அருள் கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. முட்டக்காடு திருமதி பாகியலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திரு சவுந்தரராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அனிதா ஆனந்த் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பாரதி கண்ணப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வேலூரை சார்ந்த திருமதி ஜெயஜோதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புருஷையை சார்ந்த திருமதி தெய்வானை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி சுபாஷினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அகிலா ரமேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வெள்ளூரை சார்ந்த திருமதி வித்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பாரதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சிவகாமி அழகப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திரு சந்தானம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடம்பூரை சார்ந்த திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆத்தூரை சார்ந்த திருமதி லட்சுமி வேம்பு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ஜெயந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூனேவை சார்ந்த திருமதி மாலதி கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரை திருமதி சாந்தி ராமசாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அபிராமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி ஆனாளா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி திலகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த காஞ்சனா சங்கர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ராதா பாண்டியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த செல்வமா முத்துசாய் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மும்பையை சார்ந்த திருமதி விஜயா முரளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திருமதி குணசேகரி பின்குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி சுகேலா சென்னையை சார்ந்த சுகேலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி மாலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வி சுகுமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆனந்தி சித்தார்த்தன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி உலகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குடியாத்தத்தை சார்ந்த திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி லதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிதம்பரத்தை சார்ந்த திருமதி பழனியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி சுமதி என்ற அழகு சுந்தரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. செய்யாரை சார்ந்த திருமதி மீனாகுமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புஞ்சை புளியம்பட்டியை சார்ந்த திருமதி சிவரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. எட்டயபுரத்தை சார்ந்த செல்வி ரம்யா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவையை சார்ந்த திருமதி சுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சந்தையடியை சார்ந்த திருமதி வசந்தா ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. படுகுபாளையத்தை சார்ந்த திருமதி சரோஜா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாந்தி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதியமுத்தூரை சார்ந்த திருமதி மகராஷி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மல்லிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சரஸ்வதி வனஜா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது.
ஆண்டிப்பட்டி திருமதி ஆர் சோனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பசுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி கலையரசி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி சித்ரா லேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஓசூரை சார்ந்த செல்வி ரித்தன்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டையை சார்ந்த திருமதி ஆர் இந்திரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெல்லாரியை சார்ந்த திருமதி செண்பகலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவள்ளூரை சார்ந்த திருமதி ரீதா சுதாகரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி ஜி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூந்தமல்லி திருமதி பிளஸ்ஸி லீலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாமக்கலை சார்ந்த திருமதி இரா சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி காந்திமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கரூரை சார்ந்த திருமதி இந்திரா கனகசபை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த செல்வன் சர்வேஸ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாவித்ரி கே அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த கே மகராஷி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த செல்வி ஸ்னேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகலை திருமதி சி முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆண்டபுரம் திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வல்லன் குமாரன் திருமதி ஆர் மஞ்சு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கொடைக்கானல் திருமதி சுபரா அவர்களுக்கு திருப்பதி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வில்லுபுரம் திருமதி ஜி வித்யாமாவுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கண்ணன் விலை திருமதி விழா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பவித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் கோவில்பட்டியை சார்ந்த திருமதி சா அருணாராணி அவர்களுக்கு திருப்புகழ் என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சார்ந்த திருமதி சா சிவகாஞ்சன ரங்கநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராதாபுரத்தை சார்ந்த திருமதி எம் சோபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த செல்வி அஜாமணி திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி புஷ்பம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம். அரக்கோணத்தை சார்ந்த திருமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்த செல்வன் சாரதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி நளினா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வன் யஷ்வந்த் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வன் சுஷத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி லக்ஷ்மி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வில்லுபுரம் திருமதி ஜி சுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி கே அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில் சார்ந்த செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புனவை சார்ந்த காந்தி மோகன்ராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சார்ந்த திருமதி ஜமுனா ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பொன் விமலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் சார்ந்த ஜோதி தேவராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பத்தூரை சார்ந்த திருமதி இரா நாகலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் சார்ந்த எம் ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி ஆனந்தலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சந்தையடி திருமதி பி சுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பொள்ளாச்சி சார்ந்த திருமதி பேபி நடராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூரை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி பசுங்கிளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திரு பிரபாகரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி கோ அமுதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த ஜெயபிரபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி பா சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி காந்தி
காந்திமதி சொர்ணம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி டி கீதா சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி டி பொன் மைதிலி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த எஸ்பி பிராணிஷா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விருதுநகரை சார்ந்த திருமதி ஏ அம்பிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுராவை சார்ந்த செல்வி டி மாதுரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோயிலை சார்ந்த செல்வி ஆரம் ஜெய்ஸ்னா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வன்னி சுசீலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி கண்ணகி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி புஷ்பா ரவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த சு சங்கர கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த எம் நாக அமிர்தாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி ஆர் அபிநயா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேலத்தை சார்ந்த திருமதி எஸ் மீனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த சிவரஞ்சனி சந்தனராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வல்லக்கோட்டையை சார்ந்த திருமதி கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கும்பகோணத்தை சார்ந்த அம்மா வி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கீதா லட்சுமணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ராணிதாஸ் செல்வராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திருமதி ஆர் முத்து காமாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி சஞ்சனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிறுவயல் சே மெய்யப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை செல்வி எஸ் கார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த ஸ்ரீ தெய்வானை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி டி எஸ் கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஹைதராபாத்தை சார்ந்த செல்வி வைஷ்ணவி ஆதப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலையை சார்ந்த திருமதி அம்மு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி வேதவள்ளி கோபி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வில்லுப்புரத்தை சார்ந்த டி.ஜே. புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திருமதி உஷாதேவி மேகநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜே கவிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகாசியை சார்ந்த வி மணிமாலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பிரமிளா கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி பி அம்பிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த ரா சுபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அன்புமலர் இளங்கோ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மா சிவகாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆரணியை சார்ந்த திரு வி மணிகண்டன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி மல்லிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சார்ந்த செல்வி பிருந்தா அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த செல்வி கே சுவேதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூனேவை சார்ந்த திரு செல்வராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விருதுநகரை சார்ந்த திருமதி எம் பொன் மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வி சரோஜினி பழனிசாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த எம் மோகன சுந்தர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாமக்கலை சார்ந்த திருமதி பி சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டையை சார்ந்த திருமதி மா பட்டம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி பி இ மலர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூவையாரை சார்ந்த செல்வி சரண்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகாசி சார்ந்த திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசி சார்ந்த திருமதி ஏ சங்கரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்மேடு அம்மா ஞானாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி கே ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை பிரேமா தயனேஸ்வரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி கே சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி ஆர் ராஜா ரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூவாங்க பரம்பு
திருமதி உமா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கீழ் சீவல்பட்டி திருமதி உமையாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோயில் திருமதி கீதா முருகேசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி ஆறுமுக லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி அமுதவள்ளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தேவகோட்டை திருமதி எம் தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த சிவகாமி தங்கவேல் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி வேலீஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பூனவை சார்ந்த திருமதி மனோன்மணி அம்மா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அசாமை சார்ந்த திருமதி மீரா பானு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கீழரால் திருமதி அருணா இந்துமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி KS குரமகள் அசோக் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி விமலா சுப்பராயன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த அம்மா கொண்டம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகங்கை சார்ந்த திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திரு பாலகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திரு ரேணுகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை திருமதி VK பிரேமா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ரூபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி சார்ந்த அருணாச்சல பார்வதி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவை சார்ந்த திருமதி S பத்மாவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிதம்பரத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீமதி அழகேசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி RM சாரு நேத்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த செல்வி B இசக்கி ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கரையாம்பாளையம் திருமதி MS மரகதம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை சார்ந்த திருமதி R ஆனந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமதி ஈஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகாசி திருமதி மலர்வழி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் திருமதி S ஜானகி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆவடியை சார்ந்த திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த வீரமகேஸ்வரி விஜயகுமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி T ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடலூரை சார்ந்த திருமதி நாச்சம்மை M அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி மேனகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. துபாயை சார்ந்த திருமதி சுதா ஸ்ரீராம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தாம்பரத்தை சார்ந்த இசக்கியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த நளினி முருகானந்தம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி LS பாகியலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி மணிமேலை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசி சார்ந்த திருமதி ஸ்ரீகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடுவாஞ்சேரி சார்ந்த திருமதி முத்துசங்கரி ஹரிஹரசுதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கிருஷ்ணவேணி N அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகாசி சார்ந்த MN மனோகரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. யுனைடெட் அரேபிக் எமிரேட்ஸ் திருமதி அந்த ஊரிலிருந்து அந்த நாட்டிலிருந்து திருமதி ரேவதி வெங்கட்ராமன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதியமுத்தூரை சார்ந்த திருமதி முத்து லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோயிலை சார்ந்த திருமதி N வள்ளியாளருக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசி சார்ந்த திருமதி ஜெயா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கோமதி சுதாகர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி S உஷாதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேலம் திருமதி M மீனாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தஞ்சாவூரை சார்ந்த திருமதி மகேஸ்வரி G அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த ஹேமமாலினி விக்னேஷ் அவர்களுக்கு
திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த வி தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த தமிழ்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகாசியை சார்ந்த திருமதி பி அனிதா ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி குருலட்சுமி சம்பத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி தி ஹேமலதா பாலமுருகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி மோகனதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி அமுதாராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. இங்கிலாந்தை சார்ந்த திருமதி அருளரசி செல்வம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசியை சார்ந்த திருமதி அனிதா வள்ளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கண்ணங்குளம் திருமதி தங்கமலர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி ஆர் ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரு திருமதி அனு கிருத்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விளாத்திகுளம் செல்வி கா ஸ்ரீ கங்கா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரியலூரை சார்ந்த பா சங்கீதா பாலமுருகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புவனேரியை சார்ந்த திருமதி ஜெய விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கண்ணத்தூர் திருமதி மங்களேஸ்வரி தியாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி பி மாய சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராதாபுரம் செல்வி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வெள்ளூர் செல்வன் தீபக்குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணாபுரம் திருமதி வி எம் சாந்தி முருகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி டி ஜெயசித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி சுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குவைத்தை சார்ந்த திரு போ கோமதி நாயகம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சார்ந்த திருமதி ஐ மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஹர்ஜினி தென்காசி திருமதி தங்கம் வாணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெருமாள்புரம் செல்வி கே தனுஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரம் திருமதி மோ லதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூர் திருமதி அன்னபூர்ணா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடலூர் திருஞான சம்பந்தம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடி டி பிரீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சி திருமதி எம் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திரு சண்முகநாதன் சுப்பையா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி முத்தம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. செங்கம் திருமதி சா பிரேமா குமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. செங்காட்டாம்பட்டி திருமதி பா சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி ஏ ஹரிணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கம்பம் திருமதி சா ராதிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரம் செல்வி ஹேமலதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையம் திருமதி சிவ தனலட்சுமி மாரியப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோரம்பாக்கம் திருமதி கா மகாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கல் திருமதி ஆறுமுகத்தாய் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திருமதி சா தங்கம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கல்லாடி வில்லை திருமதி பவானி சுப்பையா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கல் திரு ஆர் வீராசாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கம்பம் திருமதி ஓ மஞ்சூரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசி திருமதி என் மகேஸ்வரி நாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை திருமதி எஸ் மாரிசெல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சசிகலா ஆர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை சார்ந்த திருமதி தேன்மொழி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விக்ரமசிங்கபுரம் திருமதி எம் மாரி முத்துப்பாண்டி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வீசூர் திரு யாசரசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி எஸ்
மேகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருவாரூர் செல்வி ஜெயதர்ஷினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. முசிறி திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அரக்கோணம் திருமதி இ உதயஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தென் திருப்போரை திருமதி பே மலையரசி என்ற உஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி திருமதி எஸ் சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி எஸ் சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை திருமதி இந்திரா ஜெகநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மாலதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. துபாயை சார்ந்த செல்வி கல்யாணி சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி போ ஜான்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. புதிய முத்துரை சார்ந்த திருமதி வா நாகஜோதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ராதாபுரத்தை சார்ந்த திருமதி மணிமேகலை எம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பூனவை சார்ந்த திருமதி ஸ்ரீநிதி ஸ்ரீராம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த திருமதி ஆனந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி லட்சுமி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தை சார்ந்த திருமதி வரலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி பங்கஜம் வெங்கட்ராமன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி வேலன் வர்ஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆத்தூர் சேலம் செல்வி கோபன் தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அணுவித்யா திருமுருகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சிந்தாலவாடி திரு பி விக்னேஷ் பாபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தில்லியை சார்ந்த ஸ்ரீதேவி சங்கர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி எம் சரஸ்வதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திரு அனுராதா வெங்கடேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சிதம்பரம் திரு தே குமரகுரு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருமதி உ ராமசாமி புவனகிரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. புதுச்சேரி சார்ந்த திருமதி நா பார்வதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி சா ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி ரா துளசி பெருங்காவூர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி வி ரஞ்சிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி கற்பகம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திருமதி இரா விஜயராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திரு சீனிவாசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆண்டாள் கேசவன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கூடுவாஞ்சேரியை சார்ந்த சித்ராமணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சித்தோடை சார்ந்த திருமதி சுகந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த ஸ்ரீ வித்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி தர்ம சர்தினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி கிருஷ்ணாவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் செல்வன் ஸ்ரீ சாஜின் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி நித்ய கல்யாணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி சுந்தரவள்ளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருச்சி சார்ந்த செல்வன் சந்திரகுமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவை சார்ந்த திருமதி சத்யஜாத சிவமனோன்மணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாமக்கலை சார்ந்த திருமதி கோவிந்தம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி பேபி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த மிஸ் ஜனனி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி தன்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி அகிலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி காமியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சிவகாசி சார்ந்த திருமதி சந்தான குமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த திருமதி
விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வன் வி பொன் கார்த்திக் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி எம் மேகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி பி கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சி சார்ந்த செல்வன் ஏ ஆகாஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி ஆர் விக்னேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திரு லக்ஷ்மண் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரு சார்ந்த திருமதி எஸ் வானதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஒசூர் செல்வன் சு பிரசாத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடலூர் சார்ந்த திருமதி பி அமுதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குன்றத்தூர் சார்ந்த வெங்கடகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி விமலா தேவி ஆழ்வார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி எம் குணசுந்தரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி ரங்கலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. உங்களுக்கு லேப்டாப் இருக்கா? சோபா மேடம், உங்களுக்கு லேப்டாப் இருக்கா? ஐயா லேப்டாப் இல்லைங்க ஐயா, போன் வேணா பாக்க. மொபைல் ரொம்ப சின்ன தெரியுதா இல்ல பெருசா தெரியுது? பேர் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. அப்படியே வாசிக்கிறீங்களா? சரிங்க ஐயா. இப்ப இருந்து வாசிங்க, நான் எடுக்கிற வாசிங்க. சரிங்க. திருமதி எஸ் பிச்சம்மாள் பொன்னம்பலம் திருநெல்வேலி என்பவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிப்பு கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி அலங்காரவள்ளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி பிரியா பழனிசாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. தென்காசியை சார்ந்த திருமதி என் நிஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. மும்பையை சார்ந்த திருமதி சரஸ்வதி ரமேஷ்குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. பேர் முடிச்சிட்டோங்க. அடுத்த 450 பேர் பார்க்கலாம். நேற்று நம்ம 810 முடிச்சிருந்தோம், மறுபடியும் ஒரு 450 முடிச்சிட்டோம். அதாவது நம்ம பேர் வேகமா சொல்றதை பத்தி நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். நம்ம குருவல் ஆன்மீக மைய வாயுமண்டல சக்திங்கிறது கொஞ்சம் அபரிவிதமானது. தொடர்ந்து நாங்க இந்த சேவையை செய்து கொண்டு வர்றோம். இந்த திருப்புகழ் மணி, உங்க பேரை சொல்லி திருப்புகழ் மணி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது நீங்க உங்க காதுகளில் கேட்கும் போது உண்மையாலும் இந்த நிகழ்வை முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் ரொம்ப அழகா அவங்க ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அந்த அருளை நீங்க முழுமையாக பெற வேண்டுங்க. அதனால உங்களுடைய பெயர் வரும்போது அதை மானசீகமா நீங்க உங்க ஆள் மனசுல அதை எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, அது அழியாத சொத்து. உங்களுக்கு இப்ப நம்ம உலகத்துல சேர்த்து வச்ச எல்லாமே அழியக்கூடிய சொத்து. நம்ம பொண்ணு, பொருள், நகை, இடம், இதெல்லாமே அழியக்கூடிய சொத்து. எது அழியாத சொத்துன்னா இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதமும் அந்த அன்பு தான் நமக்கு அழியாத சொத்து. இந்த இடத்துல நம்ம முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் அருணகிரிநாதருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால ஒரு வார்த்தை, இந்த திருப்புகழ் மணின்ற ஒரு வார்த்தை மிக உயர்ந்த அந்த தன்மை நமக்குள்ள முருகனுடைய அருளோட செல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்துக்கு செல்லும். சரியா? அடுத்த 450 பேரு அம்மா, நீங்க உங்களால் முடிஞ்ச வரை சொல்லுங்க, முடியாத பத்தி நான் சொல்றேன். திருமதி எஸ் முத்துலட்சுமி தூத்துக்குடி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி கே கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வி இந்துமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி பிரியா முருகனுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது.
காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி பி பரிமளா பாலசுப்ரமணியனுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீவல்லிபுத்தூரை சார்ந்த திருமதி மு மல்லிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ராமநாதபுரத்தை சார்ந்த திருமதி கலைச்செல்வி சின்னராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த திருமதி ஆரம் உமையாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. செங்கல்பட்டை சார்ந்த திருமதி ரா ஷர்மிளா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சரவணன் கோயிலை சார்ந்த செல்வி நிஷா ஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி ஜமுனா வேலாயுதம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புவனகிரியை சார்ந்த திருமதி கே ஆனந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவானைக்கோயில் திருச்சி திருமதி எஸ் சௌமியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. இண்டோரை சார்ந்த திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஹொசூரை சார்ந்த திருமதி எல் அபிராமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தேவகோட்டையை சார்ந்த திருமதி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டயம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவள்ளூர் திருமதி பவித்ரா அமர்நாத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி மீனாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி என் கவிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திரு கோபிநாத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருமதி வி சுப்புலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புதியம்புதூர் திருமதி ஆ சுப்புலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கழுகுமலை அம்மா சே சரஸ்வதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அருமுருக நெறி செல்வி சே ராதா பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பவானி விஸ்வாம்பரம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி திலகம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆர் தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டயம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோட்டாரம் செல்வன் எஸ் சிவபாலன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கே காமாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி சௌமியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி சா அமுதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த என் சிவசங்கர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ராஜகாமங்கலம் செல்வி அக்ஷயா பவிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பட்டுக்கோட்டையை சார்ந்த திருமதி இ மணிமேகலை அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருக்கோவிலையை சார்ந்த திருமதி புஷ்பா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மகாவரையநல்லூர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி பரிமளா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டையை சார்ந்த திருமதி காஞ்சனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ராஜமங்கலம் திருமதி அனிஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. இரால் திருமதி என் நர்மதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி லலிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தென் திருப்பேரை திருமதி என் சுந்தர செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ராதாபுரம் திருமதி என் விஜய முருகவேல் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திருமதி எஸ் நாகம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது.
ஸ்ரீகாளி திருமதி பி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சௌமியா வெங்கட்ராமணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அம்பாசமுத்திரம் திருமதி அம்பாசமுத்திரம் திரு எஸ் சண்முக சுந்தரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி கஸ்தூரி நல்லதம்பி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சக்கம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி திரு மூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வசந்த சம்பத் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவகலை திருமதி பேச்சியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஹேமா மாலினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடியைச் சேர்ந்த திருமதி தமிழரசி ராஜேந்திரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புனேயைச் சேர்ந்த திருமதி உமா வெங்கட்ரமணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்செந்தூரைச் சேர்ந்த செல்வன் மாதீஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. களம்பாக்கம் திருமதி உமா ரவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வி கௌரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சம்பாகுளம் திருமதி ஜெயக்கொடி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில்பட்டியைச் சேர்ந்த திருமதி உமாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. வெம்பக்கோட்டை திருமதி சாந்த சொரூபராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் செல்வி பூவிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆலங்குடி திருமதி ரா விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி உமா நாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மும்பையை சார்ந்த திருமதி ஜெயா கணபதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மஸ்கட்டை சார்ந்த திருமதி நீலா வெள்ளையப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பசுவந்தனை திருமதி மா சீதாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி திருமதி ஜமுனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி பரமேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வன் ரா கார்த்திக் குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவகலை திருமதி ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் திருமதி பாகியலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புதையம்புதூர் திருமதி சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மேகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி திருமதி சங்கரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி மீனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி வேல்மணி முருகேசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நொய்டாவை சார்ந்த திருமதி பிரேமா ராஜாராமன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருக்கோவிலூர் திருமதி சத்ய தண்டபாணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி அனிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி எஸ் முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி பபிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. குடலூரை சார்ந்த திருமதி விஜய கணேசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நியூ டெல்லியை சார்ந்த திருமதி மீனாட்சி நாராயணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி ஏகம்மை அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மேல மணக்குடி திருமதி கனிமொழி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் அளித்து வழங்கப்படுகிறது. சிங்காநல்லூரை சார்ந்த திருஞானம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. தாம்பரம் திருமதி சண்முகவல்லி அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. சிவகாசி திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. தாம்பரம் திருமதி கலைவாணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. துபாயை சேர்ந்த திருமதி வாசுமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி அனுஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது.
திண்டுக்கல் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. தேவகோட்டையை சார்ந்த திருமதி சி சிவகாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி எஸ் அனிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பாரதி தேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அனுஷியா விஜயகுமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பா நிஷா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கல்லை சார்ந்த திருமதி பிரபா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி ஞானாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி திருமதி எஸ் அனிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி வி பாகம் பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி வளர்மதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த திருமதி பாப்பா என்ற கவிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சங்கரி திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பத்மபிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஐயோ ஒரு நிமிஷம் முன்னாடி திருராயூர் திருமதி புது பொண்ணு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சரண்யா குமாரி ரவிசங்கர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பல்லடம் திருப்பதி ஸ்ரீ சாஸ்தி ஷாம்லா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி எஸ் நாக கோமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி சரஸ்வதி ஜனார்த்தனன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் திரு செல்ல முனியாண்டி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி வேல்விழி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருத்தாங்கல் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மும்பையை சேர்ந்த திருமதி கவிதா விஜய் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தென் திருப்பேரை திருமதி அழகு சுந்தரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த திருமதி லலிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டம் திருமதி மு ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கலை சேர்ந்த திருமதி எம் கலாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி சாந்தி கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சசிகலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருமதி சா கார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி நாகலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி எஸ் பி ரேகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டையை சார்ந்த செல்வி பிரியதர்ஷினி முத்துராமன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காரைக்குடியை சேர்ந்த திருமதி முத்து கவிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கும்பகோணத்தை சார்ந்த திருமதி மைத்திலி கார்த்திக் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி சி இந்திரா ஜோதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பாகம் பெரியாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் வழங்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி எஸ் சாந்தி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி கௌரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி உஷா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி தி பிரேமா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி குஷ்பு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி எஸ் கௌரி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திரு கருப்பாசாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி மு அர்ச்சனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கே ஹேமலதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அம்பத்தூரை சார்ந்த திருமதி
பாலாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. USA வளையப்பட்டி திருமதி ஆரம் உமையாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி விஜிலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னை திருமதி ஜி கீதா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பானு சங்கரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கொலாச்சல் திருமதி நித்ய நீலேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி கார்த்திக் வி சிவன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஹவுரா திருமதி ஆர் மீனாகுமாரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி கலைவாணி வெங்கடேசன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி இந்துமதி நந்தகுமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆர் ஷாருமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி டி லதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜே சந்திரபிரபா கார்த்திகேயன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த செல்வன் எம் அஸ்வின் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வெள்ளைத்தாய் ராகவன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ராஜாமங்கலத்தை சார்ந்த திருமதி சுதா ராஜேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜெய்ஷிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி ஆர் சுசித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விருதுநகரை சார்ந்த திருமதி எஸ் சுஜாதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோவையை சார்ந்த திருமதி ராதிகா ராஜேந்திரன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த செல்வி எஸ் சுபஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி பேச்சி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருக்காச்சூர் திருமதி கே ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த திருமதி ராஜலட்சுமி ராஜேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எஸ் ஆனந்த ஜோதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி மேகலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தென் திருப்பறை அவர்களுக்கு சார்ந்த திருமதி பி சிஸ்மா சுத்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி எம் கலாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னை அம்மா சரஸ்வதி புஷ்பராஜ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி தேனி சார்ந்த திருமதி பாண்டீஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோபாலப்பட்டி பி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனி திருமதி கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆந்திர பிரதேஷ் திருமதி ஆர் சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்த திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கேரளாவை சார்ந்த திருமதி சவுந்தராம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி சிதம்பரம் வைகுண்டம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. உசிலம்பட்டியை சார்ந்த திருமதி ஆ சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த செல்வி ரா ஸ்ரீ சுஜி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திரு யு ராஜா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி மெகா ரக்ஷினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி ராஜாம்பாள் குமரேசன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது.
நாட்டரசங்கோட்டை திருமதி எம் கண்ணம்மை அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பூனே திருமதி சுமதி சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஏரல் திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தோவாளை திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி ஆர் கிருஷ்ணாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருமதி என் நீலாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி கயல்விழி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி லலிதா கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. வேலூரை சார்ந்த திருமதி தரணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாவூர் சத்திரம் திருமதி கவிதா தேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆவடி திருமதி எஸ் கலைவாணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த திருமதி சி சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி கே பொன் சரண்யா சங்கர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பாகம் பெரியாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி எம் சுமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மோசூரை சார்ந்த திருமதி சசிகலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆவடியை சார்ந்த திருமதி உமாராணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பனகுடி திருமதி ரீட்டா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கருங்குளம் திருமதி மு சீதாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி காந்தாமதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி உஷா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புனேயை சேர்ந்த திருமதி உமா ஜெயக்குமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அகிலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சிவகலை திருமதி எம் சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி ஜோதிமாய் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த செல்வி எஸ் ஹம்சா லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசை சார்ந்த திருமதி தீபா லட்சுமி ஐயர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மேலமங்கலம் திருமதி மிஸ் சாந்தி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பனங்குடி செல்வன் எஸ் கதிர்வேல் உதய் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புரிசை கிராமம் திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தென் திருப்பேரை திருமதி எம் நாராயண செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி ராதிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தென் திருப்பதி பேரை செல்வி பிரியதர்ஷினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சேர்ந்த திருமதி எம் கலாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த திரு இ சரவணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி தாமரை செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை சேர்ந்த திருமதி மஞ்சம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சேர்ந்த திருமதி ஆர்த்தி அபிஷேக் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சேர்ந்த திருமதி தானம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி அகிலா உதயகுமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் செல்வி சி வைஷ்ணவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னமராவதி திருமதி ராதிகா அன்பரசன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
சென்னையை சார்ந்த திருமதி பானுப்பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சேர்ந்த செல்வி கலிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பூரை சேர்ந்த செல்வி லோகவர்ஷினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. வேடசந்தூர் அவர்கள் சார்ந்த திரு தினேஷ்குமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி தில்லைக்கரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த செல்வி பெரிய நாயகி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திரு வினோத் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி புஷ்பா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி மோகனாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ரங்கத் திருமதி பா விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாளையங்கோட்டை திருமதி பூமாரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திரு எம் ராமநாதன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி உஷாராணி செல்வம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி ஸ்ரீஜா துரை அரசு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் திரு ராஜமாணிக்கம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூர் திரு குமாரசுவாமி சேகர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சேர்ந்த திருமதி பாண்டியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி ஜனனி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சுமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. செங்கல்பட்டை சார்ந்த திருமதி கிரிஜா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மணப்பாறை திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி லிங்கஜோதி செல்வகுமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பஹ்ரைன் திருமதி கலாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி ஹேமலதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இளஞ்சி திருமதி வசந்தா ரவீந்திரன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சே கற்பகம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி முத்துமாரி சீனி பாண்டி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வெள்ளூர் திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி திருமதி அர்ச்சனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி வள்ளி ராமசங்கர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. துபாய் திருமதி நல்லம்மை அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி காந்திமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தாராபுரம் திருமதி பிரேமா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வத்தலகுண்டு திருமதி என் சந்தனாம்பாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலி திருமதி வே சோபனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பஹ்ரைன் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மதுரை திருமதி AR ஞானேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மதுரை திருமதி திலோத்தம்மா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சூலூர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திரு ஹரிஹரசுதன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோவையை சார்ந்த திருமதி சாருமதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் திருமதி அம்பிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த துரைசாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
திருநெல்வேலியை சார்ந்த உஷா ராமண்ணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி அலமேலு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வன் இசைமணி ஷஸ்வத் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி சங்கரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பசுவந்தனை திருமதி வி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி அன்புக்கரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. புவனகிரி திருமதி சுதாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அனிதா நல்ல தம்பி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி டி ராதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி சிவகாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அமுதாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திருமதி வசந்தா நடராஜன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி கிருஷ்ணாமணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி திரு நடராஜன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி தமிழரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பரமத்தலிங்கபுரம் திருமதி நாராயணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடியை சேர்ந்த திருமதி பொன்னழகு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருநாகேஸ்வரம் திருமதி சு வினோதினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் திருமதி எஸ் கவிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி பி சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா திருமதி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஒசூர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அரக்கோணம் திருமதி செண்பகவல்லி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி சந்தான ராஜகுமாரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி நாராயணி முரளிதரன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. செங்கம் செல்வி மோனிகா ஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. செங்கம் திரு ரமணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. செங்கம் திரு ஏ நிர்மல் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சிறுவயல் திருமதி பார்வதி நாகப்பன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ராஜவல்லிபுரம் திருமதி பரமேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பன்ருட்டியை சார்ந்த திருமதி சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி மோகன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சேலத்தை சார்ந்த திருமதி உமா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி பவித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பி ஸ்ரீ வித்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சேர்ந்த திருமதி ராஜி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த அம்மா என் விசாலாட்சி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருப்பூர் திருமதி கவினரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சேலம் திருமதி அளமு வெள்ளையப்பன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடியைச் சேர்ந்த திருமதி அபிநயா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
சென்னையை சேர்ந்த திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டை விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி காயத்ரி தேவி முருகேஸ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டை விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. புதையம்புதூர் திரு வே கருப்பசாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டை விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முடியுமாமா உங்களால? ஐயா ஒரு 15 மினிட்ஸ் கேப் எடுத்து வரட்டுமா? சரி நான் முடிச்சிடறேன். நன்றி. ஓகேங்க. புதியமுத்தூர் திரு வை கருப்பசாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி ராமேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரை திருமதி எஸ் மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவந்திபுரம் திருமதி எஸ் சந்தானம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென் திருப்பேரை திரு எஸ் செல்வம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி நா தெய்வானி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேரன் மகாதேவி திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நெய்வேலி திருமதி கா அன்னபூர்ணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மோசூர் ராணிப்பேட் திரு சேகரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டிவனம் திருமதி இந்திரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேரன் மகாதேவி திருமதி ஜோதி ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆலங்கோட்டை திருமதி சு வள்ளி தங்கம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி செல்வி ஆரிய தரணிஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மும்பையை சார்ந்த திருமதி சுந்தரி வெங்கட் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பி இளவரசி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மீனாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆசிகா ஹே அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆர் அஸ்வினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வன் வி கோகுல் பிரியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி ஜி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த ஆர்ஜி கனகலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை சார்ந்த திருமதி எம் கோமு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலையை சார்ந்த திருமதி சக்தி தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருத்தங்களை சார்ந்த திருமதி என்ஆர் கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி எஸ் செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கண்டவராயம்பட்டியை சார்ந்த திருமதி மாணிக்கவள்ளி யாதப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் பத்மா மகாதேவன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அம்பத்தூரை சார்ந்த செல்வி பி பாவனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி சே மைதிலி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாவித்ரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி மேகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குன்றத்தூரை சார்ந்த திருமதி கு சரஸ்வதி குணசேகரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி முத்து மீனாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி டி தமயந்தி ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த செல்வி ஸ்ரீமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென் திருப்பேரை திருமதி பி ஜமீலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி அனு சுரேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரியங்குடியை சார்ந்த திருமதி சுகுணா பழனியப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பனையப்பட்டி திருமதி ஆர் எம் மங்கலம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆரணி திருமதி எஸ் சுசித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சீர்காழி திருமதி சசிகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி பி சுசீலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி அன்னு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி ஆர் லதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வன் சாய் சரண் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஐயந்தாங்கல் கண்டிகை திருமதி என் ராம்பாய் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி உஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சார்ந்த செல்வி வி சௌமியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது.
ஐயந்தாங்கல் கண்டிகை திருமதி சிவ கோமதி ரமேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேரன் மகாதேவி திருமதி சரண்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரம் திருமதி கன்னி விஜயா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாண்டி திருமதி சந்திரரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி லா மலர்குடி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சூலூர் செல்வி ஆராத்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணம் திரு என் தர்மகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பவானி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த செல்வி ஷைனி ஆர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பல்லடத்தை சார்ந்த திருமதி பி சுபத்ரா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தேவாலயை சார்ந்த திருமதி பகவதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி பிரபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி எஸ் மங்களா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எஸ் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி சரண்யா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மு தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி அர்ஜுனா ராமேஸ்வரி அஞ்சனா ராமசுவாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி இளவரசி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோட்டூரை சார்ந்த திருமதி ஆர் முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி கல்பனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த அம்மா எஸ் உமா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ரா விஜயமணி முருகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பிரேமா பரசுராமன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த செல்வி எஸ் ஸ்ரீதேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சி சார்ந்த திருமதி ஜெ சம்னு பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்புவனத்தை சார்ந்த திருமதி ஜெகதீஸ்வரி விஜயகுமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி என் புஷ்பவல்லி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த திருமதி பி தாயம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பெரம்பலூரை சார்ந்த திருமதி ஆர் அறிவொளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த திருமதி கவிதா ஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆவடியை சார்ந்த திருமதி ஸ்ருதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த நித்யா தனசேரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த திருமதி டி அகிலா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த செல்வி முகிலரசி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி எஸ் காமாட்சி சிவஞானம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடம்பூரை சார்ந்த செல்வன் சே யோகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி துர்கா கார்த்திக் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி பி சுகந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி பூர்ணிமா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சாப்பள்ளியை சார்ந்த திருமதி ஆர் வி மீனாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி ஷீலா பார்த்தசாரதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேலத்தை சார்ந்த திருமதி சுபாஷினி ஜெகநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கப்படுகிறது. படப்பை காஞ்சிபுரம் கு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி பட்டம் அளிக்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த பி ராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி கண்ணராதினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆறுமுகபுரம் திருமதி பி பேச்சியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பொள்ளாச்சி திருமதி சிவ கணேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி டாக்டர் ஸ்ரீவித்யா ராமகிருஷ்ணன் திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திருமதி சீவா குண பாக்கியம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. குன்றத்தூரை சார்ந்த திருமதி வினிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி எம் சபிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதியமுத்தூரை சார்ந்த திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சரோஜா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சார்ந்த திருமதி என் ராணிச்சந்திரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது.
அறிவளம் திருமதி எம் முத்தாத்தாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி எஸ் ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சு காமாட்சி நாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த எஸ் தீபா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருமதி ஜா கலைச்செல்வி கோவை சார்ந்த திரு ஜா கலைச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பத்தூர் அருள் செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலி சார்ந்த திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருத்தாங்கல் செல்வி பி யுவஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திரு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அம்பத்தூரை சார்ந்த திருமதி சி ரூபாவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி வரலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி ஐ அமுதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த திருமதி பி வள்ளி போஸ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வன் வே ஜெயசூர்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது.